அண்ணாமலை பாஜகவை விட்டு செல்ல வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாமியை வேண்டி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலாய்த்து பேசியுள்ளார். காலையில வீட்டுல லுங்கியை கட்டி பிரஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன், சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் 8:30 மணிக்கு ஒரு பிரஸ் மீட் வைப்பேன். இந்த ரெண்டை வச்சா கட்சி வளர்ந்துருமானே? அப்புறம் என்னை கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்? ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடணும், எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. எங்கேயும் போறது இல்லை, இங்கதான் இருக்க போறோன்னா. அதனால எவ்வளவு சாமி வேணாலும் ஜெயக்குமார் அண்ணனை கும்பிட்டும் சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக, ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜகல 1,00,000 ஒருத்தர். இந்த அண்ணாமலை போனா அடுத்து குப்சாமியோ ராமசாமியோ இன்னொரு சுந்தரம் வந்து என்னை விட இன்னும் 10 மடங்கு சிறப்பா செய்யத்தான் போறாங்க, அல்லது மாலினியோ நளினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போறாங்க. அதனால இந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இழந்த இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு. ஜெயக்குமார் அண்ணன் லுங்கியை கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட் வேணாலும் கொடுக்கட்டும். ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும், அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் அண்ணனும் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு 1% ஓட்டு இந்த பக்கம் அதிகமாகும். அதனால அவங்க நிறைய பேசணும், நிறைய அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எங்க கட்சி இன்னும் வேகமா வளரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.